அல்லது குடும்பத்துக்குள்ள சண்டையோ, அல்லது குடும்ப நபர்களுக்குள்ள ஒற்றுமையோ கண்டிப்பா குறையும். ஆல்ரெடி ஏதாவது சொத்து இருக்கு, அதில பிரச்சனை போயிட்டுருக்குன்னா, அந்த சொத்து பிரச்சனை பெருசாகும். அல்லது சொத்து சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, புதுசா இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, இது சார்ந்த பேச்ச எடுத்து அதனால குடும்பத்துக்குள்ள சண்டை வரும். தனிமை அப்படிங்கிற விஷயம் அவரோட வாழ்க்கையில நிரந்தரமாகும். அந்த 8ஆம் அதிபதி புத்தி முடியிற வரையிலும். ஸோ, குடும்பம் சார்ந்து மன நிம்மதி அப்படிங்கிற விஷயம் அவர்ட்ட ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் 8ஆம் அதிபதி புத்தி. எனவே இதை எப்படி உங்களுக்கு சாதகமா நீங்க மாத்திக்கிறீங்க, சிச்சுவேஷன்ஸ அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, அத அக்செப்ட் பண்ணி போறீங்க அப்படிங்கிறது உங்களோட திறமை. ஆனா, வரக்கூடிய பிரச்சனைகள கண்டிப்பா உங்களால குறைக்க முடியும். ஆனா, தடுக்க முடியாது. குறைச்சுக்கலாம் ஆனா. ஸோ தட் 8ஆம் அதிபதி புத்தியில ஒரு விபத்தும், ஒரு குடும்ப பிரச்சனையும், கையில பணம் அதிகம் இல்லாத தன்மையும், மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை முறையும் கண்டிப்பா ஏற்படும். தேங்க் யூ.